சிந்து பைரவி சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைரவி நேரா போயிட்டு சஞ்சய் கிட்ட பணத்தை வாங்கிட்டு வந்து நேரா ஆறுமுகத்துக்கிட்ட நான் லோன் போட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை கொண்டு போய் கடன்காரங்கிட்ட கொடுத்து முதல்ல கடனை அடைச்சிரு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஆறுமுகமும் அதை நம்பி அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போயிட்டு அந்த கடை கொடுத்தவர்கிட்ட கொடுக்குறாப்புல. ஆனா அவரு என்னடான்னா பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இன்னும் வட்டி வேணும் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாப்புல. அசலையே கொடுத்தாச்சு, வட்டியும் கொடுத்தாச்சு, இதுக்கப்புறம் எதுக்கு திருப்பி வட்டி கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, அதெல்லாம் முடியாது, எனக்கு கட்ட வேண்டிய வட்டியை நீ இன்னும் கட்டணும் அப்படின்னு சொல்லி இன்னும் 1,00,000 மேலே கேட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. ஆறுமுகமும் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்புல. நீ கொடுக்கல அப்படின்னா உன் பொண்டாட்டியை தூக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி மிரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இந்த பக்கம் நம்ம சிந்துவுக்கு இப்போ கேண்டீன் ஆர்டர் கிடைச்சிடுச்சு இல்லையா, அதனால ஓப்பன் பண்ண போறாங்களாட்டுக்கு. ஸோ அந்த ஓப்பனிங் ஃபங்க்ஷனுக்கு எப்படியாச்சும் அன்னபூர்ணி அத்தையை வர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிவாவை கூப்பிட்டு அத்தையை கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் சிவா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்க வரமாட்டாங்க, நான் கூப்பிட்டாலும் ஏற்கனவே நான் உனக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால என் மேலே கோவத்தில் இருக்கிறாங்க, இப்போ நான் போய் எப்படி கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கேண்டீனுக்கு அன்னம் கேண்டீன் அப்படின்னு நம்ம சிந்து வேறைய பேர் வச்சுருக்காங்களாட்டுக்கு அன்னபூர்ணியோட பேர்லேயே. ஸோ இது என்ன முடிய போகுது அப்படிங்கிறது தெரியல. கடைசியாக ஆறுமுகம் தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஆறுமுகத்துக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஸோ அந்த ஃபோனில் வந்து நீ இப்போ அந்த வட்டியை எடுத்துக்கிட்டு வரல அப்படின்னா அவ்வளோதான், உன் பொண்டாட்டியை நாங்கள் ஏற்கனவே தூக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த கடன் கொடுத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறுமுகத்தை மிரட்டுறாப்புல. ஸோ ஆறுமுகமும் பதறி அடிச்சுக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கிறாப்புல. இங்கே பைரவியை ஒரு ரூம்குள்ளே போட்டு பூட்டி வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.